இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. புது வீடியோஸ் பத்தின அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வெல்கம் டு பகவதி கிச்சன். நான் மாலா பாலசுப்ரமணியன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஸ்டஃப் நட்ஸ் மில்கி பன்ஸ் செஞ்சு காட்ட போறேன். இது ஒரு டேஸ்டியான டெசர்ட். இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்ல கமெண்ட்ஸ்ல கொடுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ஸ்டஃப் நட்ஸ் மில்கி பன்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸ்டஃப் நட்ஸ் மில்கி பன்ஸுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இங்கே ஒரு கப்பு பாயில்டு ரைஸ் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசி மாவு, ஒரு கப்பு மைதா, 1/2 கப் கண்டென்ஸ்ட் மில்க், பாதாம், கேஷ்யூ, பிஸ்தா, ஆயில், கொஞ்சம் ஹாட் வாட்டர். இப்போ ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் இந்த பாயில்டு ரைஸ் ஃப்ளவர், மைதா இது ரெண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஹாட் வாட்டர்னால் நான் லூக்வார்ம் வாட்டர் தான் எடுத்துருக்கிறேன். இதை வச்சு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ கடாயில் ஆயில் ஹீட் ஆச்சு. இப்போ நம்ம கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது சின்ன சின்ன உருளைங்களை நம்ம கொழுக்கட்டைக்கு எப்படி இது பண்ணுறோமோ அந்த மாதிரி தட்டிக்கணும். பாருங்கள், சின்ன சின்ன பாருங்கள். நட்ஸு வச்சு நம்ம கொழுக்கட்டைக்கெல்லாம் இப்போ மோதகத்துக்கெல்லாம் எப்படி உள்ளே பூர்ணம் வைக்கிறோம் அந்த மாதிரி இந்த நட்ஸு வச்சு இது அப்படியே இந்த மாவை மூடிட்டு சின்ன சின்ன பேட்டிஸாக தட்டிக்கணும். இப்போ இதை டீப் ஃப்ரை பண்ணணும். இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், கொஞ்சோண்டு மாவு எடுத்து முதல்ல நம்ம பாமில் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி படிச்சுட்டு நட்ஸ் வச்சு நம்மளுக்கு எவ்வளோ நட்ஸ் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். ஃபுல்லாக அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு பேட்டிஸாக தட்டிக்கணும். இப்படி எல்லாமே நம்ம இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். இது ரொம்ப செவந்தெல்லாம் வராது, கோல்டன் ப்ரௌனெல்லாம் வராது. ஏன்னா அரிசி மாவு இருக்கிறதுனால ஒயிட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும்போது லைட்டாக இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துடலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. உள்ளெல்லாம் நட்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பிளேட்டில் வச்சு மேலே ஒரு ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க் போடுறேன். நீங்கள் ஸ்வீட்டு நிறைய வேணுங்கிறவங்க 2 ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஸ்வீட்டு வேணுங்கிறவங்க 1 ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் போதும்.
ஏன்னா இதில் வேறு எந்த ஸ்வீட்டும் இல்லை, இந்த கண்டன்ஸ் மில்க் ஸ்வீட் மட்டும்தான் இல்லை. இது மேலே வந்து கொஞ்சம் நட்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கணும். Stuffed Nuts Milky Buns ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.